ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் நண்பர்களே. ஆனால் படுசோகமான மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80s மற்றும் 90s நாம் ரசித்த ஒரு சில டிவி தொகுப்பாளர்கள் மற்றும் சீரியல் நடிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ஆனால் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ கண்டிப்பாக இவங்க நடித்த நடிப்பை பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனால் இப்போ அவங்க நம்ம கூட இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வயசில் அவங்க இறந்துட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்க. அதுவும் அவங்களோட இறப்புக்கு முக்கியமான காரணம் இதில் இந்த லிஸ்ட்டில் நான் சொல்ல போகிற ஒரு சில பேர் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயமே. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற நடிகர்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் நம்மளை என்டர்டெயின் பண்ணாலுமே கூட அவங்க இறப்பு ரொம்பவே ஒரு சோகமான இறப்பு அப்படின்னு சொல்லுவேன். அந்த இறப்புக்கு காரணம் என்ன, பின்னணி என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் விவாதிப்போம் நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 90s ஃபேவரட் ஹீரோயின், ஃபேவரட் ஆக்ட்ரஸ், ஃபேவரட் டிவி ஆங்கர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். நடிகை வைஷ்ணவி அப்படின்றவங்க தான். இவங்க ஆரம்பத்தில் டிவி சீரியல் மற்றும் ஒரு சில படங்களில் நடிச்சாங்க. ஒரு சில படங்கள்னா எந்த படத்தை சொல்லலாம், தீனா படத்தை சொல்லலாம், 12B படத்தை சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில சீரியல்களும் சொல்லலாம். அன்னி, மலர்கள் போன்ற சீரியல்கள். அதுக்கப்புறம் டிவி ஷோஸ், நிறைய டிவி ஷோஸில் அவங்க ஆங்கராக இருந்திருக்கிறாங்க. இவ்வளவு அங்கே சன் மியூசிக் மாதிரி ஒரு சில பாடல்கள் கொண்டாடும் சேனல்களில் இவங்க ஆங்கராக இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட கெரியர் நல்லா போயிட்டு இருக்கும்போது 2006 வருஷம் இவங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் ரொம்ப பகிரங்கமான ஒரு நியூஸாக இருந்தது. பல பேருக்கு இது ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட 20வது வயசுல அவங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கப்பா. என்னப்பா இது, இந்த வைஷ்ணவி பொண்ணு நல்லா ஆக்டிவா இருக்குமே, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சின்ன பொண்ணா இருக்குமே, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டா, அவங்களோட வீட்டு தரப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அம்மா மற்றும் வைஷ்ணவி அவர்களோட தங்கை இவங்க 2 பேரும் அவங்களோட தங்கையோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லி அவங்க தாத்தா பாடி விட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு வந்து ரிட்டர்ன் பார்த்தா தெரியுதான், வீட்டில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி தொங்கிட்டு இருக்குது தூக்குல. இதை பார்த்து அதிர்ச்சியான அவங்களோட பேரண்ட்ஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே இதுக்கு முக்கியமான காரணம், இவங்களோட தற்கொலைக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கூடவே நடித்த ஒரு சீரியல் ஆர்டிஸ்டான தேவானந்த் அப்படின்ற ஒரு மேல் நடிகர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவரு தான் இவங்கள தற்கொலைக்கு தூண்டினாரு. இவங்க 2 பேரும் காதலிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனஸ்தாபத்தின் காரணமாக தேவானந்த் தான் வைஷ்ணவியை தற்கொலைக்கு தூண்டினாங்க அப்படின்ற மாதிரி இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சு. இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் தேவானந்த் அவர்கள் குற்றம் செய்யப்பட்டவர் அப்படின்னு 2011 வருஷம் கோர்ட்டால நிரூபிக்கப்பட்டு இவருக்கு 5 வருட கடுங்காவல் சிறை தண்டனை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்னதான் கடுங்காவல் தண்டனை கொடுத்தாலும் வைஷ்ணவி அவர்கள் திரும்பி வரப்போறது கிடையாது. அவங்களோட இறப்புக்கு பின்னாடி ஒரு சில மர்மங்கள் இருந்தாலும் அது என்ன அப்படின்றத ஓப்பனா வரைக்கும் வயர்ல யாரும் சொல்லல. அந்த மர்மமாவே முடிந்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற இன்னும் ஒரு நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகை சபர்ணா ஆனந்த் அப்படின்றவங்க தான். சமீபத்துலன்றதுக்கு பதிலா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம விஷால் அவர்கள் நடித்த பூஜை படத்துல ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கு ஃப்ரெண்டா இவங்க நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களை நம்ம பெரும்பாலும் எந்த படத்துலையும் பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி செய்தி தான் காரணமே. ஸோ இவங்களோட தற்கொலைக்கு பின்னணி என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி இவங்க எப்படி சினிமாவில் வந்தாங்கன்னு சொல்லுவோம். ஆரம்பத்தில் இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு முதல் தடவையாக வாய்ப்பு கிடைச்சது மலையாள சீரியல்ல தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் ஏஷியன் நெட்ல 2010 வருஷம் ஒளிபரப்பான ஒரு மலையாள சீரியல்ல தான் இவங்க அறிமுகமாயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா முன்னேறி சன் மியூசிக்ல ஆங்கர், அதுக்கப்புறம் கலைஞர் டிவில ஆங்கர், இந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணவங்க சீரியல் நடிகையாகவும் மாறினாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2014 வருஷம் விஷால் அவர்கள் நடித்த பூஜை படத்துல இவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் வந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்கள்ல இவங்க கமிட் ஆயிட்டு வந்தவங்க 2016 வருஷம் மதுரவாயில இவங்க தங்கிட்டு இருந்த வீட்டுல இவங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி பயங்கரமா இன்டர்நெட் எல்லாம் உழுகுச்சு. ஏன்னா அந்த டைம்ல நம்ம யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு பின்னணியில என்ன மர்மம் நடந்தது அப்படின்றது இன்னி வரைக்கும் கிளியரா யாருக்குமே சொல்லல, எந்த நியூஸும் வெளிவரல. ஆனா இவங்க இறந்தது யாருக்குமே தெரியாதுங்களாங்க. 2016 வருஷம் இவங்க மதுரவாயில இருந்த பிளாட்ல இவங்க தற்கொலை பண்ணிட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் யாருக்குமே தெரியல. அவங்க வீடு பூட்டியே இருந்தது. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சு, இந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் கெட்ட நாத்து அடிக்குது அப்படின்னு சொல்லி போலீஸை கூப்பிட்டு இவங்க விசாரணை பண்ணிருக்காங்க. விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது இவங்க வீட்டுக்குள்ள தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அதுவும் அவங்களோட கையை அறுத்துக்கிட்டு அந்த பிளட் லாஸ்ல இவங்க இறந்துட்டாங்க. அதுவும் இறந்து 2 நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லப்படுது. ஆனா இவங்களோட இந்த சூசைடுக்கு என்ன காரணம் அப்படின்றத இன்னி வரைக்கும் இவங்க யாருமே ரிவீல் பண்ணல. ஆனா இவங்களும் நல்லா வளர்ந்துட்டு வர நேரத்துல ஒரு தவறான முடிவெடுத்து நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் அப்படின்றதா ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு. இப்ப இதே மாதிரி மூன்றாவதா சொல்ல போறது இன்னொரு ஃபேமஸான ஒரு ஆண் நடிகருங்க, அதுவும் சீரியல் நடிகர். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகை சாய் பிரசாந்த். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாரு. நிறைய சீரியல்ல இவரை நம்ம பார்த்திருப்போம். அதுவும் ரேடான் ராதிகா அவர்கள் தயாரித்த பல சீரியல்கள்ல இவர் ஒரு முன்னணி நட்சத்திரமா நடிச்சிருப்பாரு. இவரோட நடிப்பெல்லாம் அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். நான் சீரியல்ல இவரை பார்த்து ரசிச்சது அப்படின்றதையும் தாண்டி இவர் நேரம் அப்படின்ற ஒரு படத்துல நிவின் பாலி அவர்களுக்கு மச்சானா வருவாரு. அந்த ஒரே ஒரு சீன் தான் அந்த ஹோட்டல்ல வருவாரு. அவ்வளோ தத்ரூபமா அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த நடிகர், ரொம்ப கலகலன்னு இருக்கக்கூடிய சந்தோஷமான ஒரு மனிதன். ஆனா இவர் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் தமிழ் மக்களையும் தாண்டி இவரோட நட்பு வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துதான். ஏன்னா இவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது எப்பவுமே கலகலன்னு இருப்பாரு. சுத்தி இருக்கிற அத்தனை பெரிய கலகலன்னு வச்சிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான்.
ஆனா இவருக்குள்ள இவ்வளவு டிப்ரெஷன் இருந்து ஒரு தற்கொலை வரைக்கும் போயிருக்காரு அப்படின்றது யாராலுமே நம்ப முடியல. ஆரம்பத்துல இவர் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு யாருமே நம்பாம போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு இந்த கேஸை கொண்டு போயிருக்காங்க. காரணம் இது ஒரு கொலையா கூட இருக்கலாம். ஏன்னா கலகலன்னு இருக்கிற மனுஷன் சூசைட் பண்ணிட்டு சாவர அளவுக்கு அவருக்கு என்ன டிப்ரெஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி பல பேர் சந்தேகப்பட்டு போலீஸ் கேஸுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது உண்மையாவே ஒரு தற்கொலை பண்ணிட்டு தான் இறந்துட்டாரு. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வலி இருக்கு. அது என்ன வலி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் முதல் தடவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குடும்ப வாழ்க்கையில இவருக்கு ஈடுபாடு இல்லாத காரணத்தினால முதல் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு இரண்டாவது மனைவியை திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வரும்போது இவங்க 2 பேருக்குள்ள, கணவன் மற்றும் மனைவிக்குள்ள நிறைய மனஸ்தாபங்கள் இருந்திருக்குது. நிறைய இடத்துல அவருக்கு காசு தேவைப்படும் போது அந்த பணப்பிரச்சனைனால ஒரு ஆரம்பத்தில் பிரச்சனை அவரோட மனைவியோட நகைகளை 5 லட்சம் ரூபாய்க்கு அவர் லோன் எடுத்து வீட்டு செலவெல்லாம் பார்த்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவரோட மனைவி ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்றனால இவருக்கு குடும்பத்துல நிம்மதி இல்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருக்கிறாரு மனுஷன். இதனாலதான் பாத்தீங்கன்னா தன்னோட 30வது வயசுல ரொம்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் அவர் குடிக்கிற அந்த சாராயத்திலேயே பாய்சன் கலந்து இவர் குடிச்சு இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இறந்தது மட்டும் இல்லாம ஒரு தெளிவான ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த லெட்டர்ல என்னோட மரணத்துக்கு யாருமே காரணம் இல்லை, எனக்கு அதிகப்படியான டிப்ரெஷன், அதே மாதிரி எனக்கும் என் மனைவிக்கும் ஏகப்பட்ட மனஸ்தாபங்கள் இருந்தது, அவங்க கோவப்படக்கூடாது, அவங்க அதிகமாக கோவப்பட்டனால தான் என் மனநிலை இப்படி மாறிடுச்சு, இனிமேலாச்சும் என் இறப்புக்கு அப்புறம் கோவப்படாம குழந்தைய நல்லா வளர்க்கணும், அதையும் தாண்டி ராதிகா அவர்கள் எனக்கு ஒரு அம்மா மாதிரி அப்படின்ற மாதிரி நிறைய உருக்கமான விஷயங்களை ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு இறந்து போனனால இவரோட இறப்புக்கு ஒரு கிளியர் டெஃபினேஷன், ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கிடைச்சது. ஆனால் இருந்தாலும் 30 வயசுல ஒரு நல்ல திறமையான அழகான நடிகர் 2016வது வருஷம் நம்மள மாதிரி தமிழ் ரசிகளை அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்றது ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இப்போ அதே மாதிரி 4வதா சொல்ல போற இன்னொரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஜே முரளிமோகன் அப்படின்ற ஒரு நடிகர் தான். இவரோட மரணமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு நடிகர் அப்படின்றதுக்கு பதிலாக இவர் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், ஒரு காமெடியாகவும் இருப்பார். இவர் விவேக் கூட மின்னலே படத்தில் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, ஹார்லிக்ஸ் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏன் இவருக்கு இந்த ஹார்லிக்ஸ் அங்கிள்னு பேர் வந்ததுன்னா, ஹார்லிக்ஸ் மாமா அப்படின்ற ஒரு டேகுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பத்தில் இவர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்ச உடனே தான் இவர் பெருசா பாப்புலர் ஆனாரு. இது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் 1990வது வருஷம் அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு சில காமெடி ரோல், கேரக்டர் ரோல்ல நடிச்சு படிப்படியா ஹேராம் அப்படின்ற கமல் அவர்கள் இயக்கிய படத்துல இவர் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணாரு. இதுக்கு ஒரு மின்னலை படத்துல நடிச்ச உடனே இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். இதையும் தாண்டி படங்களையும் தாண்டி ஒரு நிறைய ஆட் பிலிம்ஸ் நடிக்க ஆரம்பிச்சுதான் இவர் எல்லாருக்குமே தெரிய வந்தது. ஆனா 2013வது வருஷம் தான் இவர் கடைசியா நடித்த படம் கந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 2014வது வருஷம் இவர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணி கொண்டார் அப்படின்றது தான் மிக அதிர்ச்சியான ஒரு விஷயமே. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த நிகழ்வு எப்படி நடந்ததுன்னா, இவரோட மனைவி மற்றும் மகன் இவங்க 2 பேரும் தாம்பரத்துல நடந்த ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவர் வீட்டுல தனியா விட்டுட்டு தாம்பரம் போயிருக்காங்க. போயிட்டு அடுத்த நாள் காலையில வரும்போது பாத்தீங்கன்னா இவரோட வீடு லாக் ஆயிருக்குது, உள் பக்கம் லாக் ஆயிருக்குது. தட்டி பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் யாரும் திறக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அப்படி இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜன்னலை திறந்து பார்த்தா இவர் தூக்கு போட்டு தொங்குறத பார்த்து குடும்பத்தினர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது இவரோட இந்த இறப்புக்கு காரணம் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மாதங்கள் இவருக்கு வேலையே இல்லையா, எந்த ஒர்க்கும் இல்லை, எந்த ஷூட்டிங்கும் வரதில்லை, பண கஷ்டம், வீட்லயும் பிரச்சனை, இதை தாங்க முடியாம ஒரு சில காரணங்களும் இதோட சேர்த்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த காரணத்தினால தான் இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளுக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், எந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த தற்கொலை அப்படின்றது எந்த தீர்வையும் தரப்போறது கிடையாது. பிரச்சனையிலிருந்து விலகிறதுக்கான ஒரு எஸ்கேப் மெட்டீரியலா தான் நம்ம இதை பார்க்கறோமே தவிர, இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடக்க போறது கிடையாது, நம்மள சார்ந்தவங்களுக்கும் நல்லது நடக்க போறது கிடையாது அப்படின்றத எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இந்த மாதிரியான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்ப இது வரைக்கும் நாம் பார்த்து ரசித்த ஒரு 90s சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் நம்மளை விட்டு பிரிந்ததுக்கு காரணம் இந்த தற்கொலை அப்படின்னு சொன்னாலுமே கூட ஒரு சில பேர் இயற்கையாவே மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா நம்மளை ரசிக்க வச்சவங்க தான். அந்த வகையில நான் சொல்ல போறது 5வதா சொல்ல போற நடிகர் தான் விஜயராஜ் அப்படின்றவர் தான். மெட்டி ஒலி அப்படின்ற ஒரு சீரியல்ல கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு தத்ரூபமான நடிப்பு கொடுத்திருப்பாரு. ஒரு நல்லாவே இருக்கும், அவரோட நடிப்பு ரொம்ப காமெடியா இருக்கும். அவரு பாத்தீங்கன்னா 2018வது வருஷம் ஹார்ட் அட்டாக் காரணமாக இறந்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நல்லா நடிச்சிட்டு இருந்த மனுஷன் அதுக்கப்புறம் இந்த படங்க எம் மகன் படத்தெல்லாம் நடிச்சாரு, நல்ல கேரக்டர். அதுக்கப்புறம் ஊருக்கு தீபாவளிக்கு போகணும்னு சொல்லி 2018வது வருஷம் அவரோட சொந்த ஊரான பழனிக்கு போயிருக்காரு. போனவர் திடீர்னு நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி டக்குன்னு படுத்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கே இறந்துட்டாராம். இது ஒரு நல்ல சாவு அப்படின்ற மாதிரி சொன்னாலும் எதிர்பாராத விதமான ஒரு மரணம் குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஒரு இழப்பையும் கொடுத்துரும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதனால உங்களோட இறப்பு என்னைக்கு வேணாலும் வரும் போகும், நல்ல சாவோ கெட்ட சாவோ, நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு
நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போனோம், அவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம செஞ்சுட்டு போறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்ப ஆறாவதா சொல்ல போறது நடிகர் லோகேஷ் ராஜேந்திரன் அப்படின்றவர் தான். இவர் வந்து நம்ம மர்மதேசம் அப்படின்ற ஒரு சீரியல்ல சின்ன பையனா பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட 1996 வருஷம் வந்த ஒரு பட்டைய கிளப்பிய சீரியல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து ஒரு 90s கிட்ஸ் இந்த சீரியலை பார்க்காம இருந்திருக்கவே முடியாது. தமிழ்நாட்டு மேக்சிமம் எல்லாரும் நம்ம பார்த்திருப்போம். இதுல ஒரு சின்ன பையனா நடிச்சவர் தான் லோகேஷ் ராஜேந்திரன் அப்படின்றவர். இவரும் பாத்தீங்கன்னா தன்னோட 34வது வயதுல இறந்துட்டாரு. அதுவும் அவர் வந்து சூசைட் பண்ணிட்டாரா அப்படின்றது வந்து இன்னும் மர்மமாவே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவரோட சின்ன வயசுல 150 சீரியல்ஸ் மற்றும் 150 படங்கள் நடித்து நல்ல திறமை வாய்ந்த ஒரு நடிகர் தான். இது மட்டும் இல்லாம இவர் ஒரு டைரக்ஷனும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவரோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள், இவருக்கும் இவரோட மனைவிக்கும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருக்குது. இதன் காரணமாகத்தான் இவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டத்திலே இருந்தவர் ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் நல்லா நடமாடிட்டு இருக்கும் போது, இந்த குழப்பத்திலேயே இருக்கும்போது இவரோட மனைவி கிட்ட இருந்து வந்த அந்த டிவோர்ஸ் லீகல் நோட்டீஸை பார்த்து மனுஷன் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கே வரலையா. சென்னையில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து ஒரு 2 நாள் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட சாப்பாட்டில் வந்து விஷம் கலந்து இவர் சாப்பிட்டு இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க இவர் 2 நாளாக எழுந்திருக்கலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜிஹெச்ல இருந்து வந்து இவரோட இறப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் முக்கியமான காரணம் குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனையினால இவர் எடுத்த இந்த தவறான முடிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு லோகேஷ் ராஜேந்திரன் ஒரு நல்ல திரையுலக இயக்குனராக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல நம்ம பல பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு முந்தைய வீடியோல கூட ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆங்கரான ஆனந்த கண்ணன் அவர்களை பத்தி கூட சொல்லியிருந்தேன். நல்லா வளர்ந்துட்டு வந்த மனுஷன், நல்ல திறமையான ஒரு மனுஷன் தான், நிறைய நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவரும் பாத்தீங்கன்னா பிளாடர் கேன்சர் காரணமாக அவர் இறந்துட்டாரு அப்படின்றது வந்து ஒரு சோகமான நிகழ்வு தான். 2021 வருஷம் அவரு நம்மளை விட்டு பிரிந்து விட்டார். இதை நான் போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த வீடியோல நான் சொல்றதுக்கான கடமை இருக்கு. ஏன்னா இவரும் ஒரு நல்ல நடிகர். 90களில் அதாவது 90s கிட்ஸை என்டர்டெயின் பண்ண ஒரு முக்கியமான பங்கு இவருக்கு இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்ல வேற யாரை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், இந்த நடிகரை பத்தி நீங்க சொல்லலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நம்மள ஃபாலோ பண்ற நம்ம நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாமே ஒரு நோஸ்டல்ஜியா மொமெண்டா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து இப்போ நான் ரீசெண்டா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க, நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு காசிப்ஸ் எல்லாம் பேசினேன். அதனால மறுபடியும் இந்த கண்டென்ட்டுக்கே வருவோம்னு வந்திருக்கேன். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு காசிப்ஸ் ஆரம்பிப்போம், என்டர்டெயின் பண்ணுவோம், ஜாலியா இருப்போம். ரொம்ப ஹாப்பியா இருங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.